அண்மை செய்தி. குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் இருப்பதை தொடர்ந்து ஊராட்சி செயலரிடம் விளக்கம் அளிக்க கேட்டு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் அழுக்காக வந்தால் சாணம் கலக்கப்பட்டு இருக்கலாம் என மக்கள் சந்தேகம் அடைந்தனர். சங்கன்விடுதி ஊராட்சி செயலர் காளிமுத்து உள்ளிட்டோருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் பெரியசாமி நோட்டீஸ் பிறப்பித்துள்ளார். குடிநீர் தொட்டியை ஏன் முறையாக சுத்தம் செய்யவில்லை என விளக்கம் கேட்டு ஊராட்சி செயலருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குருவாண்டான் குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து ஊராட்சி செயலரிடம் விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இருக்கிறார். முத்துப்பழம்பதி, அதிகாரிக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரம். பிரியா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே உள்ள சங்கன்விடுதி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெருவில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில இருந்து விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரில் குடிநீர் அழுக்கா வந்திருக்கு. அது 25ஆம் தேதி கண்டறியப்பட்டது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் தண்ணியில கலந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஊராட்சியின் தூய்மை பணியாளர் மற்றும் அந்த ஊராட்சி அந்த கிராமத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் ஏரி தொட்டியில பாக்குறாங்க. அப்போது தொட்டியில மாட்டு சாணம் கலந்திருக்கலாம் என்று அவங்க சந்தேகம் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பெரியசாமி, அதே போல ஒன்றிய ஆணையர் பால் பிரான்சிஸ் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொள்றாங்க. மேலும் அந்த தொட்டில தண்ணீர் மாதிரி தண்ணீரை மாதிரி எடுத்து திருச்சியில் உள்ள குடிநீர் மாதிரி மையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதிகாரிகளை பொறுத்தவரையில மாட்டு சாணமா இருக்க வாய்ப்புள்ள அதிக அளவில் சேர்ந்த தூசி மற்றும் பாசத்தால இந்த வாசம் வந்திருக்கலாம். அதனால மக்கள் அப்படி சொல்லலாம் தான் முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் இது மாட்டு சாணம் தான் என்று கூறியதால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எதுவா இருந்தாலும் அந்த குடிநீர் ஆய்வு முடிவு வரட்டும், அதன் பின்னாடி நம்ம என்னங்கிறத முடிவு பண்ணலாம். அது வரைக்கும் மக்கள் பொறுமையா இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த கிராம மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இந்நிலையில அந்த ஊராட்சியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில தண்ணீர் சுத்தம் இல்லாம இருந்திருக்கு. நீண்ட நாட்கள் கழுவாம இருந்திருக்காங்க என்பது தெரிய வந்திருக்கு. நீண்ட நாள கழுவாம இருந்தனால அந்த பாசங்கள் தேங்கி ஒரு அழுக்கு போல திரண்டு இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் பெரியசாமி அந்த ஊராட்சியின் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர் ரெங்கசாமி, அதே போல ஊராட்சி செயலாளர் காளிமுத்து ஆகியோருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல நீங்க இந்த தண்ணி தொட்டி எப்ப சுத்தம் பண்ணீங்க, ஏன் இவ்வளவு சுத்தம் பண்ணாம அழுக்கு சேர்ற அளவுக்கு விட்டுருக்கீங்க, இதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதனால நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. பிரியா, குடிநீர் தொட்டியில் சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த சந்தேகத்தை தொடர்ந்து ஊராட்சி செயலர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.